அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பார்லிமெண்ட் ஆஃப் விச் கண்ட்ரி ஹாஸ் அப்ரூவ் யுத்தனேஷியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருணை கொலைக்கு எந்த நாட்டின் பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம அருணா சின்பாக் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அருணா சின்பாக் வழக்குல நமக்கு பாசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிறது தீர்ப்பா வந்திருக்கு. பாசிவ் யுத்தனேஷியா, ஓகேங்களா? அதாவது ஒருத்தர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து இனிமேல் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவங்களை காப்பாற்ற முடியாது. ஆனா கோமா ஸ்டேஜ்லயே தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு தருணத்துல நம்ம வந்து கருணை கொலை அப்படிங்கிறத இந்தியாவுல பண்ண முடியும், இல்லைங்களா? ஸோ அதே மாதிரியான ஏறக்குறைய அதே ஒரு நடைமுறைகளோட பிரிட்டன் பாராளுமன்றமும் இது மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? சோ எந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் அப்படின்னு கேட்கிறப்ப பிரிட்டன், சரியா? அடுத்தது, ஹவு மெனி விமன் ஆர் கில்டு பை தேர் ஃபேமிலிஸ் எவ்ரி டே அக்கார்டிங் டு எ யூஎன் ஸ்டடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நாளொன்றுக்கு எத்தனை பெண்கள் குடும்பத்தினரால் கொலை செய்யப்படுகின்றனர் என ஐநா ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஐநாவுடைய அறிக்கையின் அடிப்படையில வந்த கேள்விதான். ஒரு நாளைக்கு 140 பெண்கள் உலகம் முழுவதும் அவங்க அந்த ஃபேமிலி ரிலேட்டட் வயலன்ஸ்னால இறந்து போறாங்க, சரிங்களா? டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த மாதிரியான காரணத்தினால. இந்த எண்ணிக்கை 2022ல பார்த்தோம்னா நமக்கு 48,800 பெண்கள் உலகம் முழுவதும் இந்த ஒரு காரணத்துக்காக இறந்திருக்காங்க. இதுவே 2023ல இந்த எண்ணிக்கையை பார்த்தோம்னா 51,100 பெண்கள் இறந்திருக்கிறதா தகவல் ஐநா ஐநா சபை இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா? அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம், சரியா? அடுத்தது, வேர் டஸ் தமிழ்நாடு ரேங்க் இன் த ரேங்கிங் ஆஃப் ஸ்மால் பிசினஸஸ் ரன் பை விமன் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் உதயம் பிளாட்ஃபார்ம். மத்திய அரசின் உதயம் தளத்தில் பெண்கள் நடத்தும் சிறு தொழில்களின் தரவரிசையில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது? உதயம் பிளாட்ஃபார்ம், உதயம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உதயம் போர்ட்டல் 1 ஜூலை 2020ல லான்ச் பண்ணிருப்பாங்க. என்னன்னா நம்ம எம்எஸ்எம்இஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த எம்எஸ்எம்இஸ் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த உதயம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம், சரியா? சோ இந்த பிளாட்ஃபார்ம்ல பெண்கள் நடத்தக்கூடிய அந்த சிறு தொழில்கள்ல அதை வந்து வரிசைப்படுத்தி தரவரிசைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதுல தமிழகம் எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகம் 2வது இடத்துல இருக்கு, சரியா? அடுத்தது, அக்கார்டிங் டு த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் விச் ஸ்டேட் பர்ன்ஸ் த மோஸ்ட் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் கூற்றுப்படி விவசாய கழிவுகளை அதிக அளவில் எரிக்கும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேஷ் மாநிலம் வந்திருக்கு, சரிங்களா? விவசாய கழிவுகளை அதிகமா எரிக்கக்கூடிய மாநிலமாக. கடைசியா, அஷ்டலட்சுமி மகோத்சவ் ஃபெஸ்டிவல் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஷ்டலட்சுமி மகோத்சவ் விழா எங்கு நடைபெற உள்ளது? அஷ்டலட்சுமி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நார்த் ஈஸ்ட்ல இருக்கு இல்லையா? இந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய 8 மாநிலங்களை தான் என்னன்னு சொல்றாங்க, அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாநிலங்கள் அவங்களுடைய இந்த கல்ச்சர், கலாச்சாரம், சமூக மற்றும் பொருளாதார பங்களிப்புகளை வெளிக்காட்டுற வகையில நமக்கு அஷ்டலட்சுமி மகோத்சவ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இந்தியாவில் நடத்த போறோம் அப்படிங்கிறத நம்ம பிரதமர் சொல்லி இருக்கிறார். சோ எங்க நடத்த போறாங்க அப்படிங்கறத கேள்வி. நமக்கு நியூ டெல்லியில இருக்கக்கூடிய பாரத் மண்டபம் அப்படிங்கிற அந்த பகுதியில அந்த இடத்துல வச்சு நம்ம பிரைம் மினிஸ்டர் தலைமையில இந்த ஒரு அஷ்டலட்சுமி மகோத்சவ் அப்படிங்கிற இந்த விழா நடக்க இருக்கிறதாக மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ டெல்லி அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.